அமெரிக்காவில் இருந்து உலகில் பல்வேறு பகுதிகளில் வாழும் தமிழர்களை இணைத்து திணை என்கிற ஒரு பழந்தமிழ் இலக்கிய இலக்கண ஒரு துறை சார்ந்த பெயரோடு இன்றைய உலகின் நிலையையும் இன்று நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் நாம் செய்ய வேண்டிய திட்டங்களையும் குறித்து பேசுவதற்காக இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருக்கின்ற திணை அமைப்பின் தோழர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வில் வரவேற்புரையாற்றிய பொறியாளர் செந்தில்நாதன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர் பாலா அவர்களுக்கும் அமெரிக்காவில் வாழும் இன்றைய இளம் தலைமுறைக்கு முன்னோடியாக அங்கு வரும் பலருக்கும் ஒரு அரவணைக்கும் தாய் மரம் போல் இருந்து தந்தை பெரியாரின் கொள்கைகளையும் அவரது நோக்கங்களையும் பெரியார் பன்னாட்டு மையத்தின் மூலமாக பரப்பிக் கொண்டிருக்கும் மருத்துவர் அண்ணன் டாக்டர் சோம இளங்கோவன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே பறை இசைத்த அமெரிக்காவில் பறை ஒலிக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய உள்ளத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. அந்த அதிர்வுகளை மகிழ்வோடு உருவாக்கிய தோழர் பிரபு அவர்களுக்கும் மற்றும் இங்கே பெயர் குறிப்பிடப்பட வேண்டிய தோழர்கள் பலர் இருக்கிறீர்கள். நியூஜெர்சியின் தோழர் இளமாறன், தோழர் ரவி மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புக்கு காரணமான அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு உலகத்துல யாராவது கேட்டா எதை பத்தி பேசுறீங்க, நீங்க தமிழர்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறோம் அப்படின்னு சொன்னா எதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டா சாதியும் நீதியும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் ஜாதி ஜாதி ஜாதி, இந்த ஜாதியை விடவே மாட்டீங்களா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்பாங்க. யார் கேட்பாங்க அப்படின்னா, எங்க உலகத்துல இன்னும் விண்வெளி தாண்டி செவ்வாய் கிரகத்துல போய் வாழ்ந்தால் அங்க இருந்து பொண்ணு எடுக்கிறதுக்கு நம்ம அங்க திருநெல்வேலி தான் கொஞ்சம் கால் வேறன்னு நினைக்கிறேன் அப்படின்னு செவ்வாய் கிரகத்துல இருந்து திருநெல்வேலியில பொண்ணு எடுக்கிறதும், திருவண்ணாமலையில இருந்து மேலேயே வைகுண்டத்தை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகும்போது இங்க இருந்து திருவண்ணாமலை நமக்கு அது வேற வழியாச்சு அப்படின்னு பேசக்கூடியவங்களும், கல்வியில வேலை வாய்ப்புல மற்றவர்கள் முன்னேறி வந்தால் இவங்கெல்லாம் படிச்சுட்டாங்கப்பா, ஆபீஸ்ல உட்கார்றதுக்கே கஷ்டமா இருக்கு இன்னும் சில பேருக்கு. ஏன்னா பக்கத்து சீட்டு எதிர் சீட்ல இருக்கவங்க எல்லாம் யாருன்னா எங்க ஊர்ல தஞ்சாவூர்ல அந்த ஜில்லாவுல இவங்கெல்லாம் எங்க பண்ணையில வேலை பார்த்தவங்களோட பிள்ளைங்க. அவங்களும் நம்மளும் ஒரே ஆபீஸ்ல ஒரே மாதிரி லேப்டாப் வச்சுக்கிட்டு வேலை செய்யறது அப்படின்னு. இப்ப பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு கிரிக்கெட் வீரர் அவர் விளையாட தொடங்கி வெளிநாட்டு பயணம் போய் அவருடைய தோற்றம் மாறுகிறது, அவருடைய தோற்ற பொலிவு கூடுகிறதுன்னு உடனே இதெல்லாம் கால கொடுமடா அப்படின்னு எழுதுறான். இவங்கெல்லாம் தான் நாம இந்த உணர்வுகளை ஒழித்து விட்டு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதானே நீதி. நீதிங்கிறது என்ன? ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று, ஒருவருக்கு தகுதியான ஒன்று கிடைக்க வேண்டும். அதை மறுப்பதற்கு இடமில்லை அப்படிங்கிறதை தவிர வேறு எதுவும் காரணமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி காரணமாக சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் தகர்த்தி எறிவதுதான் நீதி. இதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொன்னா நம்மை பார்த்து நீங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் ஜாதியை பத்தியே பேசுறீங்க,
அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர்களுடைய கவலை என்பது நாம் பேசுவதன் மூலமாக அவர்கள் காப்பாற்றிக் கொண்டே இருக்கிற அந்த ஜாதி இருக்கே, அதனுடைய இறுக்கம் கொஞ்சம் மறை கழண்டு விடும் அப்படிங்கிறதுதான். சரி, அது ஒரு பழக்கம் ரொம்ப காலமா இருக்கு, அப்படியே இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். அதுல என்னங்க இருக்கு? அது வந்து இட்ஸ் அ கல்ச்சர் சொல்லுவாங்க. இட்ஸ் அ கல்ச்சர். அது வந்து இட்ஸ் அ கஸ்டமரி பிராக்டிஸ். எப்படி? கஸ்டமரி பிராக்டிஸ். அதுல என்ன தப்பு இருக்கு? வெள்ளைக்காரங்களுக்கு ஃபேமிலி நேம்ஸ் இருக்கு. இன்னும் சில பேர் வெள்ளைக்காரங்களுக்கு ஃபேமிலி நேம்ஸ் இருக்கு. இந்த ஃபேமிலினா அது இதே பேர்ல தான் வரும், அந்த ஃபேமிலினா அது அதே பேர்ல தான் வரும். அதுல ஏதாவது தப்பா இருக்கா? முஸ்லிம்ஸ பாருங்க, அதுல சனி முஸ்லீம் இருக்கு, ஷியா முஸ்லீம் இருக்கு. இவங்க இதை ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிதானுங்க நம்ம ஜாதியும். இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. இது ரொம்ப, அதாவது இவங்க ரொம்ப திறமையா பேசுறாங்களாம். நம்ம நீதிமன்றங்கள் தீர்ப்புகள்ல வந்து சில அப்படியே நம்மள மனச திடீர் அந்த திரை விளக்குன மாதிரி சில சொற்றொடர்கள் வரும் தீர்ப்புகள்ல. அது மாதிரி உச்ச நீதிமன்ற தீர்ப்புல சில பொய் வழக்குகளை பாத்தீங்கன்னா அப்படியே ரொம்ப திறமையா புனைவாங்க. அந்த ஜோடனைய பார்க்கும்போது அது பொய்ன்னு தெரிந்தவர்களுக்கு கூட சந்தேகம் வந்துரும், ஏதாவது இருக்குமோ, ஏன்னா அவ்வளோ அழகா எழுதியிருப்பாங்க. அத பத்தி இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்புல சொல்லி இருந்தது, a clever drafting creates an illusion. A clever drafting creates an illusion. ஒரு மாய தோற்றத்தை உண்டாக்கும். அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து கிளவர் டிராஃப்டிங் அல்ல, இதெல்லாம் வந்து ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். அதுல இருக்கிற ஒன்றை மறைப்பதும் இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி காட்டுவதும் அவர்களுடைய சொற்சிலம்பத்தில் தெரித்து விழுகிற பரல்கள் அப்படின்னு பாத்துக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு அப்படி அந்த பரல்கள்லாம் தெரிச்சு விழுந்தா கொஞ்சம் இப்படியும் நமக்கு டிஸ்கோ லைட் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இயற்கை மணிகள்ல இருந்து வர்ற வெளிச்சத்தை கூட நீங்க அடையாளம் காண முடியும். மணிரத்னம் படம் மாதிரி நின்னு கோரி வர்ணம்னு பாடிக்கிட்டு ஜிகு 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 ஜிகுன்னு அமலாவை பாக்குறதா, பிரபுவை பாக்குறதா, லைட்ட பாக்குறதா, இருட்டுக்குள்ள இவங்க ரெண்டு பேரையும் எங்க தேடுறது? ரெண்டு அழகான ஆணையும் பெண்ணையும் போட்டு அந்த மாதிரி டிஸ்கோ லைட் போட்டு விட்ட மாதிரி இருக்கும் இந்த ஜாதி பற்றாளர்களுடைய வாதங்கள். நீங்க அந்த டிஸ்கோ லைட்டுக்குள்ள உண்மை உருவத்தை புடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து நிறுத்தி நம்ம ராமநாராயணன் படம் மாதிரி நல்ல வெளிச்சத்தை போட்டு தீ மிதிக்க விட்டீங்கன்னா தான் தெரியும் உண்மை என்ன அப்படின்னு. சில சமயம் அப்படி நம்ம அவங்கள வெளிப்படுத்தும் போது அவங்களாலேயே தாங்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள புகுந்து வேலை செய்யக்கூடியது எது அப்படின்னா ஜாதி. நீங்க எது ஒன்றையுமே நம்மை விட உயர்ந்தது அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா அது வந்து நம்மை ஆட்டி வைக்கும். அப்படி நம்மை விட உயர்ந்ததுன்னு சில இருக்குதா? இருக்கு. எது? நம்முடைய கொள்கை, நம்முடைய கேரக்டர், நம்முடைய நடத்தை, நம்முடைய நோக்கம், நமது செயலின் விளைவு, இது ஏற்படுத்துகிற தாக்கம், இது எல்லாம் நம்மை விட உயர்ந்ததுதான். அந்த சிறப்புக்காக தான் நம்ம இவ்வளவு உழைக்கிறோம். ஒரு நம்மை போல ஒரு கொள்கையாளர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்ம ஏன் வந்து துடிக்கிறோம்? இன்னும் பல பேர் அது இல்லைன்னு ஏன் சொல்ல விரும்புறாங்கன்னா அவருக்கு ஏற்படுகிற அந்த அவப்பெயர் நம்முடைய கொள்கைக்கு ஏற்படுகிறது. அது கொள்கைக்கு ஏற்படுகிற இழுக்கு நம்மை பாதிக்கும். நமக்கே ஒரு கெட்ட பேர் வந்துட்டா கூட நம்ம கவலைப்பட மாட்டோம். அது பரவாயில்ல, மறைஞ்சிரும், மனிதர்கள் தப்பு செய்யறவங்க தானே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம். ஆனா நம் கொள்கை சார்ந்த தவறாக அது நடந்துட்டா நம்மால் அதை ஏத்துக்க முடியாது.
ஏன்னு சொன்னா அது நாம தேர்ந்தெடுப்பது. சரி, அப்படிப்பட்ட ஒரு உயர்வை நீங்கள் ஜாதி அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். அது நம்ம தேர்ந்தெடுத்து வந்ததா? இல்ல அதனால நமக்கு ஏதாவது கூடுதல் தகுதி வருதா? நான் பிறந்த ஒரு சமூகத்தில் மிக உயர்ந்த ஒரு மனிதர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிக் கொள்வதன் மூலமாக என்னுடைய குணம் உயருமா? என்னுடைய கேரக்டர்ல அது பிரதிபலிக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. ஆனா அவரு யாரு தெரியும்ல, எங்காளு அப்படின்னு சொல்லிக்கிறதுல உன் சின்னத்தனத்துக்கும் நீ பேசுற பேச்சுக்கும் எழுத்துக்கும் ஒரு ஒரு பெண்ணை பார்த்து நீ அடிக்கிற கமெண்ட்டுக்கும் இந்த இந்த தகுதி எங்கேயாவது வருமா அப்படின்னு கேட்டு பாருங்க. இல்ல. அப்ப ஏன் அத மனசுக்குள்ள வச்சிருக்கிறாங்க, ஏன் அத பெருமையா கருதுகிறாங்க அப்படின்னு சொன்னா, இவங்களுடைய கல்வியை விட, அவர்களுடைய உழைப்பை விட, தனக்கு எந்த வகையிலும் தொடர்பில்லாத இந்த பிறப்பின் மூலமாக தனக்கு கிடைக்கிற பெருமையை பெரிதாக கருதுகிற ஒரு மனப்பான்மைதான் ஜாதி உணர்வு.